தனக்கு வந்த தன்னை பார்க்க வந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த தவறிய தவறு விஜய் மேல தான். தவற போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாதுகாப்புக்குன்னு கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்ததை தாண்டி வந்தது ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு, காலையிலே 10 மணிக்கு தலைவர் வருவார் அப்படின்ட்டு அவங்களுடைய வெப்சைட்லாம் போட்டுட்டு 7 மணி நேரம் தாமதமாக அந்த இடத்துக்கு வந்தது மாபெரும் தவறு. ஒரு டிசிப்ளின் தலைவருக்கே இல்லைன்னா தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அதே இடத்துல தானே ஏடிஎம்கே கூட்டம் நடந்தது. நான் ஒண்ணுமே கேட்கறேன். 27,000 பேர் வந்தாங்க, மிகப்பெரிய இது நடந்துருச்சு எல்லாம் பேசுறாங்களே. வருஷம் கபாலி கோவில்ல 63 3 லட்சம் பேர் வராங்க இந்த 4 மாட வீதியில. இப்போ திருச்செந்தூர்ல கோயில் கும்பாபிஷேகம் 7 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு இதுவும் ஸ்டாம்பீடும் நடக்கலையே. ஒழுக்கமற்ற கூட்டம் வரும்போது நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய மைதானத்தையே ஒதுக்கினாலும் இப்படி ஒழுக்கமற்று ஒழுக்கக்கேடாதான் நடப்பாங்க. அது என்னன்னா, அப்பாவி மக்கள் பலியாயிட்டாங்க. விஜயை பார்க்கணுங்கிற ஆசையில 2 வயசு குழந்தை கேட்குதுன்னு கூட்டிட்டு வந்தாங்க. விஜயை பார்த்து என்ன ஆகும்? உனக்கு ரேஷன் கார்டில் எக்ஸ்ட்ரா அரிசி போடுவாங்களா? சினிமா நடிகன் பின்னாடி ஏன் போறீங்க? உனக்கு நல்லதை செய்யறவன் பின்னாடி போ. வெறும் சினிமா நடிகை, அவன் பொம்மை ஸ்கிரீன்ல வரும், அதை ஏன் நம்புறீங்க? நான் எனக்கு ரசிகர் மன்றமே கிடையாது, கூடாதுன்னு சொல்லிட்டேன். அது என்ன ரசிகர் மன்றம்? ரசிகர் மன்றம் என்ன செய்வாங்க? பால் ஊத்துறதா? அப்பா அம்மாவுக்கு பால் ஊத்த தெரியாதவன் தான் போய் கட் அவுட்டுக்கு பால் ஊத்துவான். இதெல்லாம் இந்த அடிப்படையான தவறு. ஆந்திரால மட்டும்தான் சினிமாலேருந்து மேக்கப்போடு சிஎம் ஆனது என்டி ராமராவ். ஏன்னா அவரை தெய்வமா நினைச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் விஜய் நினைக்கிற மாதிரி அப்படியே ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து மேக்கப்போட சிஎம் ஆல. அவர் திமுகல ஒரு அடிப்படை உறுப்பினராக இருந்து திமுகவுக்காக உழைச்சு திமுகவை பிரபலப்படுத்தக்கூடிய பல படங்கள் நடித்து அதில் பொருளாளராகி அதுக்கப்புறம் ஏற்பட்ட பிணக்கினால அவர் தன்னுடைய தொண்டர்களோட வெளியில ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக. அவ்வளவுதான். இதை கூட தெரிஞ்சுக்காம நானும் தொப்பி போட்டுப்பேன் கண்ணாடி போட்டுப்பேன் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? அதெல்லாம் விஜய் இன்னும் பக்குவப்படலை. அவர் பக்குவப்படுறதுக்கு இனிமே பக்குவப்படுவாரான்னு தெரியாது. கூட்டம் வேணும் கூட்டம் வேணும் கூட்டம் வேணும்னா கூட்டம் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். அதோ இங்கே இருக்க கவர்மெண்ட் எக்ஸிபிஷன் பொருட்காட்சி நடத்துறாங்க, தினசரி 1 லட்சம் பேர் வராங்க. ஒழுக்கமற்ற கூட்டம்